யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்டி இஸ் ஈஸி ஹியர். இன்றைக்கி முட்டை பணியார குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கசகசா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி 1 அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுறலாம். இதை 10 நிமிஷம் ஆற வச்சு ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 முட்டை உடச்சி எடுத்திருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையா சேர்த்துங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி எல்லா குழியிலையும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, நிறைய ரொம்ப ஃபுல்லாக வலிகிற அளவுக்கு சேர்க்க வேணாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்து எலும்பி மேலே வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். எண்ணெயும் நிறையா இது மாதிரி சேர்த்துங்க, அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப கரெக்டாக திருவி வர்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இப்படி நல்லா திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா பபுள்ஸாக மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஆயிலோடு சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுறலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க அந்த பபுள்ஸை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம். குழம்போடு சேர்த்து இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு முட்டை தனியாக உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அப்படியே லைட்டாக இது கூட கிளறி விடுங்க. நீங்கள் இது மாதிரி சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் மூடிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்புலாம் நல்லா சூப்பராக அந்த பபுள்ஸ்லாம் நல்லா ஊறி முட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. குழம்பு நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கு. கொத்தமல்லி தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.